guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலாக இருக்க ஒரு பிக்கையோ ஒரு வீடியோவையோ எப்படி நம்ம ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. அதை கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இமேஜின் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வியூ வால் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷனுக்குள்ள லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் 1 கலர் 2 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கொடுத்துக்கோங்க. கலர் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு நார்மலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போஷராக காமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பிக்கு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பிக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நீங்கள் -5 கொடுத்துக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் +5 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 135 கொடுத்துக்கோங்க. அண்ட் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக லைட்டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு ஒரு லுக்காக கிடச்சிருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த இமேஜ் இது, இப்போ இருக்கிற இமேஜ் இது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 டாட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் பக்கத்தில் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.40 கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு சாஃப்ட் ஓவர்லே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் 1 ஆட் பண்ண அப்புறம் இப்படி இருந்துச்சு. ரெக்டாங்கிள் 2 ஆட் பண்ண அப்புறம் நமக்கு இப்படி மாறிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +35 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லைட்டான ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லைட்டன் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஹைலைட்ஸாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் எடிட்டு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகிடுச்சு. அண்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றி தாட்ஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க.